என்னடி ஏதோ டெஸ்ட் வச்சிருக்க? உங்க செலியன் மாமா உன்னை அழைக்க வருவார்னு சொன்னேன். ஆனா இவ்வளவு நேரம் ஆகிட்டு இன்னமும் வரல. அப்போ உங்க செலியன் மாமா நீ வச்ச டெஸ்ட்ல ஃபெயில் ஆயிட்டார், அப்படிதானே? செலியன் மாமா மனசுல நான் தான் இருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் ஒரு நாள் அவரை பார்க்காம இருந்தா அவர் என்னை மிஸ் பண்ணி என்னை தேடி வருவாருன்னு தான் அவருக்கு இந்த டெஸ்ட்டே நான் வச்சேன். அதனால தான் இன்றைக்கி அவரை நான் பார்க்க போகாமல் என்னை அவ்வளோ கண்ட்ரோல் பண்ணிவிட்டு இப்போ வரைக்கும் இங்கே வெயிட் பண்ணுறேன். அவர் வருவாருன்னு நினச்சேன், ஆனால் வரவே இல்லை. அப்போது செலியன் மாமா அடிக்கடி சொல்கிற மாதிரி அவர் மனசில் நான் இல்லையோ? என்னடி உங்ககிட்ட தான் கேட்குறேன். நானும் சரி உங்கள் செலியன் மாமா வருவார்னு பார்த்தா அவர் காலேஜ் முடிஞ்சு இவ்வளோ நேரம் ஆகிட்டாரு. எனக்கு என்னமோ இதுக்கு மேலேயே அவர் வர மாதிரி தெரியல. ஒழுங்கா என் கூடவே வா, 2 பேரும் சேர்ந்தே கிளம்பலாம். இல்லடி, இன்னும் கொஞ்ச நேரம் மட்டும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு நான் வரேன். நீ கிளம்புறதுனா கிளம்பு, ஓகே? தூரி, காலேஜ் முடிஞ்சு ரொம்ப நேரம் ஆகிட்டு பாரு, எல்லாருமே கிளம்பிட்டாங்க. அங்கங்கே 1-2 பேர் தான் இருக்காங்களே, அவங்களும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கிளம்பிடுவாங்க. அதுக்காக தான் சொல்கிறேன் என் கூடவே வான்னு. எனக்கு என்னமோ இதுக்கு மேலே உங்கள் செலியன் மாமா வரமாட்டாருன்னு தோணுதுடி. அதனால நீ வா, நம்ம போகலாம். கவி, நீ சொல்கிறதெல்லாம் சரிதான். ஆனால் என்னமோ தெரியல, இன்னும் கொஞ்ச நேரம் மட்டும் வெயிட் பண்ணி பார்க்கலான்னு எனக்கு தோணுது. சரி, ஓகே, நீ போயிட்டே இரு. போய் பஸ் ஸ்டாப்பில் வெயிட் பண்ணு, நான் அதுக்குள்ளே வந்துடுறேன், ஓகே? சரிடி, அப்போ நான் பஸ் ஸ்டாப்பில் வெயிட் பண்ணுறேன். ரொம்ப லேட் பண்ணிடாத, சரியா? சீக்கிரம் வந்துடு. மாமா, நீ வருவேன்னு நான் அவ்வளோ நம்பிக்கையாக இருந்தேன். ஏன்னா இன்னைக்கு ஒரு நாள் உன்னை பார்க்காம நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும். நான் வேணும்னு தான் மாமா உன்னை பார்க்காம இருந்தேன். ஏன்னா நீயும் அதே மாதிரி என்ன மிஸ் பண்ணுறியான்னு செக் பண்ணுறதுக்காக தான் இன்னைக்கு நான் உன்னை பார்க்க வரல. ஆனால் என்ன நீ துளி கூட மிஸ் பண்ணவே இல்லைல்ல. மிஸ் பண்ணியிருந்தா இந்நேரம் வந்திருப்பல்ல. இப்போ வரைக்கும் வரலைன்னா நீ என்னை மிஸ் பண்ணவே இல்லைன்னு தானே அர்த்தம். உண்மையாகவே மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு மாமா. சூரிகா, சொல்லு சூர்யா, எதுக்கு கூப்பிட்ட? இல்ல தூரி, காலேஜ் முடிஞ்சு ரொம்ப நேரம் ஆகிட்டு நீங்க தனியாவே ரொம்ப நேரமா நின்றுட்டு இருந்த. அதனாலதான் என்னாச்சுன்னு கேட்க வந்தேன். என்னாச்சு தூரி? அப்படிலாம் ஒன்றும் இல்லை சூர்யா, அது சும்மாதான். ஏதோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் கிளம்பிடுவேன். ஓ தூரி, இஃப் யூ டோன்ட் மைண்ட், நான் வேணும்னா உன்னை டிராப் பண்ணட்டுமா? என்ன? இல்ல தூரி, அது ரொம்ப டைம் ஆகிடுச்சுல. அதான் வீட்டுக்கு எப்படியோ தனியா தானே போவேன். அதான் நான் டிராப் பண்ணட்டுமான்னு கேட்டேன். அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, ஏன்னா அவளை அழைச்சிட்டு போறதுக்கு நான் இருக்கேன். மாமா? ஆமா, என்ன கேட்டீங்க இப்போ? இல்ல, அது தூரி ரொம்ப நேரமா இங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தா. அதான் டைம் ஆகிட்டு இருக்குல்ல, அதான் டிராப் பண்ணட்டுமான்னு கேட்டேன். அவளை பிக்கப் பண்றதுக்கு டிராப் பண்றதுக்குலாம் நான் இருக்கேன் சார். அதனால உங்க உதவி எங்களுக்கு தேவையில்லை, நீங்க கிளம்பலாம். சரி சார், கிளம்புறேன். பாய் தூரி. ஹே, இப்ப எதுக்கடி வாயை பொழந்து ஆன்னு பாத்துட்டு இருக்கா? வாய் மூடு. அது நீ நீ எங்க கை வச்சிருக்கன்னு தெரியுமா? சின்னடி ஒளர்றா. எங்க வச்சிருக்க? ஓ, சாருக்கு எங்க கை வச்சிருக்கீங்கன்னு தெரியாது, அப்படித்தானே? இடுப்புல வச்சிருக்க. கச்சி இடியா, சர்ச்சு பாத்திர போறாங்க. அட ஆமா, இடுப்புலதான் கை இருக்கு. ஏன் கை எப்படி வந்திருக்கோங்க? ஒருவேளை தோல்ல கை வைக்கிறதுக்கு பதிலா மாத்தி இடுப்புல கை வச்சிட்டு நினைக்கிறேன். ஓ, தோல் எங்க இருக்கு இடுப்பு எங்க இருக்குன்னு சாருக்கு அடையாளம் தெரியல, அப்படித்தானே? சரி, ஓகே. ஆமா, உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா இல்லையா? நீ எதுக்காக இப்படி இவ்வளோ க்ளோஸா சூர்யாவுக்கு முன்னாடி வந்து நின்னதும் இல்லாம இடுப்புல வேற கை வச்சுட்டு இருக்க? அவன் என்ன நினைப்பா? எவன் என்ன நினைச்சாலும் எனக்கு எந்த கவலையும் இல்லைன்னு அர்த்தம். அதோட நானா ஒன்றும் உங்ககிட்ட க்ளோஸெல்லாம் வந்து நிற்கல. ஜஸ்ட் தள்ளி நின்ன, அது அப்படி க்ளோஸாக வந்து நிற்கிற மாதிரி உனக்கு தோணி இருக்கு, அவ்வளோதான். மற்றபடி இடுப்பில் கை வச்சது கூட தோளில் கை வைக்கணும்னு நினச்சேன். பட் எப்படியோ தெரியல, அது இடுப்புக்கிட்ட கை வந்துச்சு. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அதோட கண்டனாய் நிற்கிதுங்கிறதுக்காகலாம் என்னாலலாம் என்னோட இதெல்லாம் விட முடியாது, சரியா? ஹே, இப்ப எதுக்கு பைத்தியம் மாதிரி சிரிச்சிட்டு இருக்கா? கேடி, இவங்க கிட்ட பேசினாவே எனக்கு சுத்தமா பிடிக்காதுன்னு உனக்கு நல்லா தெரியும்ல. தெரிஞ்சவங்க கிட்ட பேசுறா என்னடி அர்த்தம்? என்ன அர்த்தம்? அவன் பாட்டுக்கு வானா உன்னை டிராப் பண்றேன்னு சொல்றான், நீ பாட்டுக்கு அப்படியே அமைதியா நிக்கிறா. இதுக்கு என்னடி அர்த்தம்? என்ன அர்த்தம்? இல்லை, எனக்கு புரியல. உன் மனசுல தான் நான் இல்லை. உனக்கு என்ன பிடிக்காது? நான் வந்தாவே உனக்கு ஒரு தொல்லையாக தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது நான் யார்கிட்ட பேசினா உனக்கு என்ன வந்திருக்கு? அப்படியே அவன் என்ன டிராப் பண்ண கூப்பிட்டதுன்னு என்ன தப்பு இருக்கு? நீயே சொல்லு. எனக்கு என்ன வந்திருக்கா? அப்படி வர்ற கோவத்துக்கு பல்ல உடச்சு கையில கொடுத்துருவேன். ஏடி, கண்டவனு வந்து உன்ன டிராப் பண்ணுவேன்னு கேட்பான். நான் பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா? இங்க பாரு, அதுக்காக நீ உடனே என் மனசுல இருக்க அப்படிலாம் அர்த்தம் கிடையாது, சரியா? அது
அவன் கூட பைக்ல போனோம்னா பாக்குறவங்க தப்பா நினைப்பாங்கல்ல, அதுக்காக தான், மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல. சரியா? ஹா ம் ஓகே ஓகே. சார் கொஞ்சம் இடுப்புலேருந்து கை எடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஹே என்னடி, ஏதோ நான் விருப்பப்பட்டு உன் இடுப்பு நல்லா இருக்கு, ரொம்ப சாஃப்டா இருக்கு அப்படிங்கிறதுக்காக இவ்வளவு நேரம் வச்சிருக்க மாதிரி பேசிட்டு இருக்கா. ஹலோ ஹலோ மேடம், அது நான் தோல்ல தான் கை வைக்க வந்தேன், அது தெரியாம இடுப்பு கிட்ட கை போயிடுச்சு, அவ்வளவுதான், மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல. சரியா? இப்ப என்ன உனக்கு இடுப்புல இருந்து கை எடுக்கணும் அவ்வளவுதானே? இங்க பாரு, நான் தெரியாம தான் இவ்வளவு நேரம் வச்சிருந்தேன். சரியா? மத்தபடி ஒண்ணும் இல்ல, இதோ இப்பவே எடுக்கிறேன். ஓ யோ இதுக்கே கில்ல. என்ன கில்லனா நானா? ஹே அது இடுப்புலேருந்து கை எடுக்கும்போது தெரியாம விரல ஏதாச்சும் பட்டிருக்கும், மற்றபடி நாளா உனக்கு இல்ல. ஆமா கில்லாம உன் விரல் லைட்டா பட்டதுக்கு தான் எனக்கு இப்படி இடுப்பு வலிக்குது பாரு. அப்போ என்ன இப்படி கில்ற நீ? சரி ஓகே, எனக்கு டைம் ஆகுது, நான் கிளம்புறேன், வரேன், பாய். என்ன பாயா? ஹே எங்கடி போற? எங்கன்னா வீட்டுக்கு தான். கவி எனக்காக பஸ் ஸ்டாப்ல வெயிட் பண்ணுவா, அதனால நான் போகணும். சரி ஓகே பாய். மாமா என்ன பண்ற? மறுபடியும் எதுக்கு இடுப்புல கை வச்சிருக்கா? குச்சிடு. அது நான் பாட்டுக்கு பேசிட்டே இருக்க, நீ பாட்டுக்கு போறேன்னு சொன்ன, அதான் உன்னை அங்க கை வச்சு தடுத்து நிறுத்தினேன். ஜோ உனக்கு இதை தடுத்து நிறுத்துறதுக்கு வேற இடமே கிடைக்கலையா? என் கை இருக்கு, என் தோல் இருக்கு, என் முடி இருக்கு, எதை வேணாலும் பிடிச்சி இழுத்துருக்கலாம்ல, அதனை இடுப்பு பிடிச்சி இழுக்கிறா? எனக்கு எது தடுத்து நிறுத்த வாக இருந்துச்சோ அதை பிடிச்சிதான் தடுத்து நிறுத்த முடியும். இங்க பாருடி, ரொம்ப ஓவரா பேசாத. சரியா? சரி ஓகே, இந்த பக்கமா வந்தேன், போறப்போ அப்படியே ஒன்ன பிக்கப் பண்ணிட்டு போலான்னு நினைச்சேன். ரொம்ப ஓவரா பேசுற. சரி ஓகே, நீ தனியாவே போ. அப்படிலாம் பாவம் பார்த்து யாரும் என்ன பிக்கப் பண்ணிட்டு போகணும்னு எந்த அவசியமும் இல்லை. முதல்ல கையெடு, கவியனக்காக வெயிட் பண்ணுவா, நான் அவ கூடயே போறேன். இங்க பாருடி, பொறுமையை ரொம்ப சோதிக்கிற. இப்ப வர முடியுமா முடியாதா? முடியாது. நான் கார் கிட்ட போறேன், இன்னும் 5 நிமிஷத்துல நீ கார்ல வந்து உட்கார்ற, புரிஞ்சதா? நான் கூட கொஞ்ச நேரத்தில் பயந்துட்டேன், எங்கடா நீ என்ன பிக்கப் பண்ண வரமாட்டியோன்னு. ஆனால் நான் வச்ச டெஸ்ட்டில் நீ பாஸ் பண்ணிட்ட மாமா. நான் நினச்ச மாதிரி நான் உன்னை எந்த அளவுக்கு மிஸ் பண்ணியிருக்கனோ அதே அளவுக்கு நீ என்ன மிஸ் பண்ணியிருக்க. அதனால தான் என்ன பிக்கப் பண்ணிட்டு போகிறதுக்காக நீ வந்திருக்க. உண்மையாகவே எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னு தெரியுமா? ஆனால் ஏமாம்மா இவ்வளோ காதலை என் மேலே வச்சுட்டு எதுக்காக இப்படி ஒரு தடவையும் உன்னை ஏமாற்றிக்கிட்டு என்ன ஏமாத்துறேன்னு சுத்தமாக புரியலை. பார்க்கலாம் இந்த கண்ணாமூச்சி ஆட்டம் எவ்வளோ நாள் தான் நீ ஆடுறேன்னு. ஐயோ தூரி, அவன் வேற 5 நிமிஷத்துல காரில் இருக்கன்னு சொல்லிட்டு போனா, என்னடி இன்னும் இங்கே நின்றுட்டே இருக்க? ஒருவேளை அந்த குரங்கு உன்னை விட்டுட்டு போயிட்டா என்னடி பண்ணுவா? முதல்ல போடி. ஆமா சார் தான் ரொம்ப பிஸியா இருப்பீங்களே, அப்புறம் என்ன இன்னைக்கு புதுசா என்ன பிக்கப்லாம் பண்ண வந்திருக்கீங்க? ஐயோ செலியா, என்னடா பண்ற நீ? தப்புடா, இதெல்லாம் தப்பு. இவ கிட்ட மட்டும் என் மனசு ஏன் தான் அடங்க மாட்டேங்குதுன்னே தெரியல. இவளை பார்த்தா மட்டும் கண்ணு எங்கெங்கமோ போகுது. அதெல்லாம் தப்பு. ஹே என்னடி இப்போ உனக்கு? அது நான் தான் சொன்னேன்ல, அந்த பக்கம் வந்தேன், அதனால தான் பிக்கப் பண்ண வந்தேன்னு, மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. சரியா? இங்க பாரு, முதல்ல ஷாலை ஒழுங்கா போடு. சரியா? என்ன ஷாலை ஒழுங்கா போடணுமா? நல்லா தானே போட்டிருக்கேன், இதுல என்ன இருக்கு? மனசை கட்டுப்படுத்த அவன் எவ்வளவு கஷ்டப்படுறான்னு அவனுக்கு தான் தெரியும். டேய் செலியா, அவ பக்கம் திரும்பினாவே உன் கண்ணு போற இடமே சரியில்லை. தப்புடா செலியா, இதெல்லாம் தப்பு. வீடு போய் சேர்ற வரைக்கும் அவ பக்கம் திரும்பவே கூடாதுடா சாமி. ஹலோ டாக்டர் சார், நான் கேட்ட கேள்விக்கு நீங்க என்ன பதிலே சொல்லலையே. ஹே என்னடி, அதான் சொல்லிட்டேனே, அது அந்த பக்கமா வந்தேன், அதனாலதான் உனக்கு கூட்டிட்டு போனேன்னு, மத்தபடி ஒண்ணும் இல்ல. சும்மா தோண பேசிட்டே இருந்தேன்னு வச்சுக்கேன், அப்படியே இங்கே இறக்கி விட்டுட்டு போயிடுவேன். ஹலோ சார், என் மூஞ்சி இந்த பக்கம் இருக்கு, என்ன பார்த்து பேசுங்க. என்ன பார்த்து பேசாம நீ பாட்டுக்கு ரோட்டை பார்த்து பேசிட்டு இருக்கா? கேள்வி கேட்டது நான் தானே, அப்போ என் முகத்தை பார்த்து பதில் சொல்லு. என்ன முகத்தை பார்த்தா? இவளை பார்த்தா முகத்தை மட்டுமா பார்க்க தோணுது? செலியா
ஏன்டா இப்படி இருக்க? கண்ட்ரோல் கண்ட்ரோல். ஹா, ஹே, டிரைவ் பண்ணிட்டு இருக்கேன், சும்மா லூசு தரமா சொல்லிட்டு இருக்கா? இங்க பாரு, உன் மூஞ்ச பார்த்து பேசினா யார் இங்க ரோட்டை பார்த்து டிரைவ் பண்ணுவா? அதெல்லாம் இப்படிதான் பேச முடியும். யோ, நான் மட்டும் என்ன பைத்தியமா? உன்னை பார்த்து தானே பேசிட்டு வரேன். பதிலுக்கு நீ என்ன பார்த்தானே பேசணும். நீ பாட்டுக்கு ரோட்டை பார்த்து பேசிட்டு வந்தா என்ன அர்த்தம்? இங்க பாரு, நான் கேட்டதுக்கு ஒழுங்கா பதில் சொல்லு. எப்பவுமே சொல்லிட்டே இருப்பல, நீ வராம இருந்தனா தான் நான் சந்தோஷமா இருப்பேன்னு. நான் தான் இன்னைக்கு ஃபுல்லா உன்னை பார்க்க வரவே இல்லையே. அப்படி எதுக்காக நீ என்ன கூப்பிட்டு வரதுக்காக வந்தா? ஐயோ, இவ வேற ஒருத்தி. அவளை பார்த்தாவே மைண்டு கண்ட்ரோலே ஆக மாட்டேங்குது. சி, என்ன மானக்கிட்ட மைண்டே தரல. நானும் கண்ட்ரோல் பண்ண நினைக்கிறேன். இவ பொருத்தி மட்டும் தான் என்ன படுத்துறா. ஐயோ, டே செலியா, வீட்டுக்கு போற வரைக்கும் மனசு மைண்டு ரெண்டுத்தையும் ஒழுங்கா கண்ட்ரோல்ல வைக்கிறோம். அந்த பக்கம் திரும்பவே கூடாது. மாமா, நீ பதில் சொல்லலைனாலும் நீ எதுக்காக என்னை பிக்கப் பண்ண வந்தேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இன்னைக்கு நாள் ஃபுல்லா உன்னை பார்க்காம நான் எந்த அளவுக்கு உன்னை மிஸ் பண்ணேன்னு தெரியுமா? அதே அளவுக்கு நீ என்ன மிஸ் பண்ணியிருந்திருப்ப. அதனால தானே என்னை பிக்கப் பண்ண வந்தேன். என்ன மிஸ் பண்ணனா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை, சரியா? நீ ஏன் நினச்சிக்கிட்டா அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. இங்கே யாரையும் மிஸ் பண்ணலாம் இல்லை. ஏடி, கொஞ்ச நேரம் கூட உன்னால வாயை வச்சு சும்மாவே இருக்க முடியாது. சும்மா தொண பேசிட்டே வர. இங்க பாரு, ஒழுங்கு மரியாதை வாயை முடிட்டு அமைதியா வர, புரிஞ்சுதா? ஓ, அப்ப நீ உண்மையாவே என்ன மிஸ் பண்ணவே இல்லை, அப்படிதானே? ஐயோ, ஆமா ஆமா ஆமா, போதுமா? ஓ, அப்போ என்னை பார்த்து நான் உன்னை மிஸ் பண்ணவே இல்லைன்னு சொல்லு. நான் நீ சொல்றத நம்புறேன். என்ன? ஹே, அதான் சொல்றேன்டி. அப்புறம் என்ன? இங்க பாரு, நான் ஒன்னும் மிஸ் பண்ணலாம் இல்ல, சரியா? அதெல்லாம் முடியாது. இந்த ரோட்டை பார்த்து சொல்ற வேலைலாம் வேணாம். என்ன பார்த்து, என் கண்ணை பார்த்து நான் உன்னை மிஸ் பண்ணவே இல்லைன்னு சொல்லு. அப்ப நான் நம்புறேன். ஐயோ கடவுளே! டூ, இப்போ எதுக்கே வண்டி நிறுத்தி வச்சிருக்கா? அதுவும் ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல நிறுத்தி வச்சிருக்கேன். நான் கேட்டதுக்கு பதில் தானே உன்னை சொல்ல சொன்னேன். நீ பாட்டுக்கு இப்போ எதுக்கு வண்டியை நிறுத்தி வச்சிருக்கா? நானும் எவ்வளோ இருந்தாண்டி கண்ட்ரோலாக வர்றது. நீ தானே கேட்ட, உன்னை பார்த்து உன் கண்ணை பார்த்து நான் உன்னை மிஸ் பண்ணலைன்னு சொல்லணும்னு. அதுக்கு தான் வண்டியை நிறுத்தி வச்சிருக்கேன். யோ, என்ன பேசுற நீ? எனக்கு எதுவும் புரியல. மாமா, என்ன பண்ற நேஹா? இப்போதைக்கு இவ்வளோ பக்கத்துல வந்து உட்காந்துருக்கா? கையெடு. நீ தானே சொன்ன உன்னை பார்த்து நான் உன்னை மிஸ் பண்ணவே இல்லைன்னு சொல்லணும்னு. அதான். அது சொன்னதான். அதுக்கு நீ திரும்பியே சொல்லியிருக்கலாமே. அதுக்கு எதுக்கு இவ்வளோ க்ளோஸ் ஆகலாம்? சரி, ஓகே, நீ சொல்லவே வேண்டாம். யாருமே வேற இங்கே இல்லை. நம்ம கிளம்பலாவா? நீ கார் எடு. நீ தானே கேட்ட உன்னை பார்த்து நான் சொல்லணும்னு. ஆமா, நான் தான் கேட்டேன். அதுக்காக இவ்வளோ பக்கத்தில் இல்லை மாமா. அது சரி, ஓகே, நீ சொன்ன மாதிரி நீ என்ன மிஸ் பண்ணலை தான். ஓகே, போதுமா? சரி, ஓகே, டைம் ஆகுது பாரு. நீ கார் எடு. மாமா, ஏன் அப்படி பார்க்குற? இங்கே பாரு, யாருமே இல்லை இங்கே. அதோட காருக்குள்ளே நம்ம இருக்கோம். பார்வையும் சரியில்லை. என்ன இது புதுசாக பார்க்குறா? ஐயோ, விடு, முதல்ல காரை எடு. அது நீ கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னோன்னே நான் நகர்ந்து என் சீட்ல உட்காந்துருவேன். என்ன? சரி, ஓகே, சீக்கிரம் சொல்லிட்டு நீ போய் ஃபர்ஸ்ட் போய் உன் சீட்ல போய் உட்காரு, போ. இங்க பாருடி, நல்லா கேட்டுக்கோ. நான் உன்னை மிஸ் பண்ணவே இல்லை, சரியா? இப்போ என்ன பண்ண நீ? என்ன பண்ணனா? நீ தானே உன்னை பார்த்து நான் உன்னை மிஸ் பண்ணலன்னு சொல்ல சொன்னேன். அதான் சொன்னேன். ஆமா ஆமா, இந்த உலகத்திலேயே நான் உன்னை மிஸ் பண்ணலன்னு கிஸ் பண்ணி சொன்ன ஆளு நீயா தான் இருப்ப. நீ கொடுத்த இந்த ஒத்த முத்தமே எனக்கு நீ என்னை எந்த அளவுக்கு மிஸ் பண்ணியிருக்க அப்படிங்கிறத சொல்லிடுச்சு. இதுக்கப்புறம் நீ எதுவும் என்கிட்ட சொல்ல வேண்டாம். ஆனால் ஒன்னே ஒன்று தான் சொல்லுவேன், ரொம்ப நாள் கண்ணாமூச்சி ஆட்டம் ஆடாத மாமா. ஏன்னா உன் மனசு ஃபுல்லாக நான் தான் இருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும். என்னை விட உனக்கு நல்லா தெரியும். நானும் பார்க்குறேன் இந்த கண்ணாமூச்சி ஆட்டம் எவ்வளோ நாளுன்னு. ஹே, இங்க பாருடி, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நான் உன்னை மிஸ் பண்ணலன்னு சொல்ல தான் வந்தேன். அது வழக்கம் போல. வெயிட், இதுக்கப்புறம் டயலாக நான் சொல்கிறேன். வழக்கம் போல லிப்பு ஸ்லிப் ஆகிட்டு, அதானே? என்ன இன்னைக்கு ஒரு லிப்பு ரொம்ப நேரம் ஸ்லிப் ஆகிட்டு. இவ்வளோ நேரமாக ஒரு கிஸ் கொடுப்பாங்க? ஹே, இங்க பாருடி, அது நான் உன்னை மிஸ் பண்ணலன்னு சொல்லதான் உன் பக்கத்தில் வந்தேன். மற்றபடி வேற எதுக்கும் இல்லை, சரியா? சும்மா நீயா ஏதாச்சும் கற்பனை பண்ணிக்காத, ஓகே? உருட்டு மாமா, உருட்டு. இன்னும் எவ்வளோ நாளைக்கு உருட்டுறேன்னு நானும் பார்க்குறேன். அப்பா, ஹே, தெருமணம் வந்துட்டு முதல்ல இறங்குடி. இறங்குறேன். விட்டா பிடிச்சி தள்ளி விட்டுருவ போல இருக்கு. இருந்தாலும் முத்த கணக்கு 93.
என்ன ஹேய் சர்ச்சை பாத்துட்டு போறாங்கடி முதல்ல இறங்குடி. இறங்குறேன் ரொம்ப தான் பாய். ஹேய் ஒரு நிமிஷம் இரு. என்ன இப்ப நீ தானே இறங்குன்னு சொன்ன, அப்புறம் என்ன? அது இனிமே ஷாலை எதுக்கு போடணுமோ அதுக்கு சரியா போடு, புரிஞ்சதா? எதுக்கு போடணும்னா புரியலையே. ஹேய் ஷாலை ஒழுங்கா போடுன்னு சொன்னேன்டி, அதான். ஏன் ஷாலை ஒழுங்கா தானே போட்டிருக்கேன், இந்த ட்ரெஸ்க்கு இப்படி ஷால் போட்டாதான் நல்லா இருக்கும், அதனாலதான். அம்மா தாயே ஒன்னும் இல்லம்மா ஒன்னும் இல்ல. சரி ஓகே கொஞ்சம் கீழே இறங்குறியா? இறங்குறேன். அப்படி என்னத்தன ஷாலை ஒழுங்கா போடல, நல்லா தான் போட்டிருக்கேன், ரொம்ப தான் பண்றான். சரி ஓகே பாய். கேண்டி இப்படி என்ன பாடப்படுத்துற? நீ பக்கத்துல இருந்தா நான் நானாவே இருக்க மாட்டேங்கிறேன்டி. எந்த பொண்ணையுமே நான் கண்ணை தவிர வேற எங்கேயும் பார்த்து பேசினதே இல்லடி. ஆனா உன்கிட்ட மட்டும் கண்ணை தவிர எங்க பார்த்தாலும் என் கண்ணு போகுது. அந்த அளவுக்கு என்ன நீ பேட் பாய மாத்தி வச்சிருக்கடி. நீ சொல்ற மாதிரி வர நான் சரியில்லைதான், ஆனா அதுக்கு காரணமே நீதான். ஐயோ செலியா, என்னடா இது, ஒரு நாளும் அவளை விட்டு விலகணும்னு அவகிட்ட இவ்வளோ க்ளோஸ் ஆகிட்டே போற. இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதுன்னே தெரியல. சீக்கிரமா அவளுக்கு சொல்லி புரிய வைக்கணும். அதுக்கு முதல்ல நம்ம மனசு அடங்கணுமே, அதான் அடங்கியே தொலைய மாட்டேங்குது. ச்சே, என்ன மானங்கட்ட மனசோ ஒன்றும் புரியல. ஏமா நீ இங்கதான் இருக்கியாக்கோ, உன்னை எங்கெல்லாம் தெரியுது. ஏமா சந்தோஷமான விஷயம். சுந்தரம், உன் முகத்தை பார்த்தாலே தெரியுதுல எது சந்தோஷமான விஷயம், என்ன விஷயம்? ஏமா மாப்பிள்ளை வீட்டுல இருந்து இப்பதான் போன் பண்ணாங்க. அவங்க பையனுக்கு நம்ம பொண்ணு தூரியா ரொம்ப பிடிச்சிருக்காமா. கட்டினா நம்ம பொண்ணை தான் கட்டுவாங்களாமா. அதனால சீக்கிரமா நல்ல நாள் குறிச்சு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிடலாம்னு சொல்லிருக்காங்கம்மா. சுந்தரம் நசமாதான் சொல்றியாக்கும், இல்ல உண்மையாவே ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல. இங்க பாரு சுந்தரம், நீ சும்மா நேரத்தை வீணாக்காம சட்டுப்புட்டு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ண வழியா பாரு, சரியா? ஆமாமா, இனிமே நேரத்தை வீணாக்காம சீக்கிரம் நல்ல நாளா பார்த்து சீக்கிரம் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணணுமாக்கும். அவங்க கிட்ட நான் சொல்லிட்டேமா, நம்ம இப்போதைக்கு சிம்பிளா கல்யாணத்தை கோவில்ல வச்சுக்கலாம், புறவு ரிசப்ஷன் வேணும்னா நல்ல கிராண்டா வச்சுக்கலான்னு அவங்களும் சரின்னு சொல்லிருக்காங்கம்மா. சுந்தரம் ரொம்ப வசதியா போச்சுலே. அப்ப நம்ம பிளான் பண்ணபடி கோவிலுக்கு போறோம்னு சொல்லி எல்லாரையும் கூப்பிட்டு போயிடலாம். அங்க போனதுக்கு அப்புறம் தூரிக்கு வேற வழி இல்ல, கழுத்தை நீட்டி தான் ஆகணும், புறவு கல்யாணத்தை பண்ணி தான் ஆகணும். சரி லேடி போய் கல்யாணத்துக்கு தேவையான எல்லா ஏற்பாட்டையும் அப்படியே சைலண்டா பண்ணு, சரியா? சரிம்மா, அதெல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். இங்க பாருமா, மறுபடியும் சொல்றேன், தூரிக்கோ மீனாட்சிக்கோ குருவுக்கோ யாருக்கும் இந்த விஷயம் தெரியக்கூடாது. நம்ம கோவிலுக்கு போறோம், அந்த மாதிரி தான் நம்ம கூட்டிட்டே போறோம், சரியா? சரிலே, அதான் நான் பாத்துக்கிறேன். சரி சுந்தரம், உன் பொண்டாட்டி வரானே, வாய் மூடு. என்ன இது இப்பெல்லாம் அடிக்கடி அம்மாவும் பையனும் குசு ஏதாச்சும் பேசிக்கிறாங்க. யாராச்சும் போனா அப்படியே அந்த பேச்சு நிறுத்தி போடுறாங்க. அப்படி என்ன குசுன்னு பேசுறாங்க, ஒன்னும் புரியலையே. யாரு மீனாட்சி, என்ன வேணும் இப்போ உனக்கு? என்ன இது, நம்ம வரத்துக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் 2 பேரும் குசுன்னு ஏதோ பேசிட்டு இருந்தாங்க. இவர் என்னடானா பல்பொடி விளம்பர மாதிரி ஈனு பல்ல கட்டிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. என்னவா இருக்கும், ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே. யாரு மீனாட்சி, உங்ககிட்ட தான் கேட்கறேன், காதுல உழுவுதா இல்லையா? ஆமா, எதுக்கு வந்தாவோ? அது ஒண்ணும் இல்ல, காப்பி போட போறேன், அதான் உங்களுக்கு வேணுமா வேண்டாமான்னு கேட்கறதுக்காக வந்தானாக்கும். போடு, எப்படி சந்தோஷமான விஷயம் நடந்திருக்கு, சக்கரை நல்லா தூக்கலா கொஞ்சம் போடு, சரியா? என்ன சந்தோஷமான விஷயம் நடந்திருக்கா? அப்படி என்ன சந்தோஷமான விஷயம்? சும்மா நீ வேற. ஐயோ மீனாட்சி, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அது அம்மா ஏதோ போன்ல பாத்துருப்பாங்க போல, அதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க என்கிட்ட. மீனாட்சி, எனக்கும் காப்பி வேணும், சீக்கிரம் போட்டு எடுத்துட்டு வா. வெளியில வேற போகணும், அதனால சீக்கிரம் போய் காப்பியை போட்டு எடுத்துட்டு வா போ. சரிங்க, கொஞ்சம் இருங்க, நான் போட்டு எடுத்துட்டு வரேன். சும்மா என்னமா இது, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இந்த விஷயம் யாருக்கும் தெரிய வேண்டாம், நம்ம கோவிலுக்கு போற மாதிரி தான் மீனாட்சி, தூரி, குரு 3 பேருமே கூட்டிட்டு போறோம். அங்க போனதுக்கு அப்புறம் தான் கல்யாணங்கிறது இவங்களுக்கே தெரிய போகுது. அது வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இருமானா, என்னமா நீ படுக்க சந்தோஷமா இருக்கும் அப்படி இப்படின்னு உளறிட்டு இருக்கா. ஐயோ சுந்தரம், சாரிலே, அது ஏதோ வாய் தவறி வந்துருச்சு. இனிமே பார்த்து படமா நடந்துக்கிறேன், சரியா? கோவப்படாத. சரிம்மா, கல்யாணத்தை நம்ம குலதெய்வ கோயில்ல வைக்க போறோம். அதனால அங்க உள்ளவங்க கிட்ட கல்யாண வேலையை பாத்துக்க சொல்லலாம்னு இருக்க. சரிம்மா, நான் போய் பேசிட்டு வந்துடுறேன், சரியா? சரில, சரி நீ போ.